குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உபாகமம் 26:19 நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். உபாகமம் 26:19 எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று மோசே ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தையை நாம் சில இடங்களில் பார்க்கும் போதும் இதை படிக்கும் போதும் ஆலயங்களில் கேட்கும் போதும் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் இந்த ஆண்டு எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்ய வேண்டும் என்று நம்புகிறோம், விரும்புகிறோம், விசுவாசிக்கிறோம், ஆசைப்படுகிறோம். இதற்காக ஜெபிக்கிறோம். ஆம், அவர் நமக்கு வாக்கு கொடுத்தபடி, நாம் விரும்புகிறபடி, ஆசைப்படுகிறபடி நிச்சயமாகவே தான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தருவார். ஆனால் அதற்கு நாம் அவருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று மோசே சொன்ன வார்த்தையை நாம் நினைக்கிறோமா? ஒருவர் நமக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிற நாம் அவருக்கு நாம் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும். அதாவது கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நாம் வாக்கு கொடுத்தால் கர்த்தரும் நமக்கு வாக்கு கொடுத்து சொல்லி இருக்கிறபடியே நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்ற மோசேயின் வார்த்தையை மனதில் கொண்டு நாம் கர்த்தருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினால் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நாம் விரும்புகிறபடி, ஆசைப்படுகிறபடி, நாம் ஜெபிக்கிறபடி எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நம்மை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்ற வாக்குத்தத்தத்தையும் நம்முடைய வாழ்வில் நிச்சயம் நிறைவேற்றி தருவார். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு சொல்லியபடி நாங்கள் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற போது இந்த ஆண்டில் சகல ஜனங்களுக்கும் எங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்களுக்கும் எதிராளிகளுக்கும் முன்பாக நீர் எங்களை புகழ்ச்சியாகவும் கீர்த்தியாகவும் மகிமையாகவும் வைக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரும் கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் மகிமையாகவும் நீர் அவர்களை வாழ வைக்க வேண்டும் என அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று 4/1/2025 சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு விருதுநகர் சூளைக்கரை மேட்டில் உள்ள பிளெஸிங் ஹோம் ஆசீர்வாத கூடுகையில் தீர்க்கதரிசி மனோஜான் அவர்கள் இந்த ஆண்டுக்கான வாக்குத்தத்த தீர்க்க தரிசன செய்தி கொடுக்கிறார்கள். அனைவரும் வருக. இந்த ஆண்டுக்கான கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை பெற்று ஆசீர்வாதத்துடன் வாழ்வோமாக. ஆமென்.